இன்னைக்கான மூவி அப்டேட் என்னென்னு பார்த்தரலாம். பரத் வாணி போஜன் நடித்த லவ் படத்தோடைய ரன் டைம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 hour, செகண்ட் ஹாஃப் 15 minutes. டோட்டலாக இந்த படம் 1 hour 50 minutes இருக்குது. இந்த படம் வர ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் இருந்து கோடையில் வாசலில் பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க யூடியூப்பில். இந்த சாங்கை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கங்குவா படத்தோடைய நெக்ஸ்ட் ஷெடியூல் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. கங்குவா படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோ நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்கிறதுனால இந்த படம் 1000 கோடிக்கு மேலே வரும்னு படத்தோடைய டீம் எதிர்பார்க்குறாங்க. இந்த படம் பேன் இண்டியா படங்கிறதுனால கொரியன், ஜப்பானிய, சீன மொழிகளையும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பேசிட்டு வராங்களாமா படத்தோடைய டீம். கங்குவா படம் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு வந்தால் இந்த படத்தோடைய பார்ட் 2, பார்ட் 3 வரலாம்னு இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக்டர் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்தோடைய டீசர் 28ஆம் தேதி ஜூலை மந்த் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு இது ஒரு மெகா ஹிட் படமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்கிங்கில் சாதாரண தென்னிந்தியா சினிமா போல இருக்காதாமா, ஹாலிவுட் ரேஞ்சில் படம் இருக்குதுன்னு படத்தோடைய டீம்ல இருந்து சொல்லப்படுது. விஜய் ஆண்டனியோடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவருடைய அடுத்த படமான அக்னி சிறகுகள் படத்தோடைய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அக்னி சிறகுகள் படத்தில் அருண் விஜய், விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை நவீன் ஃபிலிம்ஸ் மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாமா. ஜிவி பிரகாஷ் நடித்த அடியே படம் ஆகஸ்ட் 25 தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் ஒரு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்டாக இருக்குங்கிறத படத்தோடைய டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஹரிஷ் கல்யாண், இவானா, நதியா நடிக்கிற LGM படம் வர ஃப்ரைடே தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 32 minutesனு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மூவியோட அப்டேட் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா, பை பாய்.